अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल्लज़ीना युजाहिदूना फ़ी सबीलिल्लाहि बिअम्वालिहिम व अनफुसिहिम सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबीना अलैहिस्सलातु वस्सलाम लैसा लिल हज्जिल मबरूर जज़ाउन इल्लल जन्नह औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியதை போன்று புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஐய ஷுஹதா அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 5 தூண்களின் மீது நிறுவப்பட்ட அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான தீனுல் இஸ்லாம் என்ற இந்த உயர்தரமான உன்னதமான இந்த மார்க்கம், இந்த 5 தூண்கள் என்று சொல்லக்கூடிய 5 அடிப்படை கடமைகளையுமே பின்பற்ற வேண்டியது, நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கட்டாய கடமையாகும். அந்த 5 கடமைகள் நம்மில் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்மில் தெரியாதவர்கள் 5 கடமைகள் என்னென்ன என்று தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த 5 கடமைகளையும் முழுமையாக, பூரணமாக, சரியாக, முறையாக நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போமெனால் அங்கேதான் நமக்கு தலை சுற்றும் விதத்திலே குளறுபடி ஏற்படுகின்றது. எந்த ஒரு முஸ்லிமும், எந்த ஒரு புதிய முஸ்லிமோ பழைய முஸ்லிமோ யாராக இருந்தாலும் இந்த 5 பெரும் கடமைகளை, 5 ஃபர்லுகளை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த 5 கடமைகளையும், இந்த ஃபர்லுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், சில கடமைகள், சில இபாதத்துகளை இபாதத்தே பதனியா என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றான். அதாவது உடல் ரீதியான இபாதத்துகள். அந்த இபாதத்துக்கு உடலோடு மட்டும்தான் சம்பந்தம். உதாரணமா தொழுகையை போன்று, நோன்பை போன்று, தொழுகைக்கு உடலோடு மட்டும்தான் சம்பந்தம், நோன்புக்கு உடலோடு மட்டும்தான் சம்பந்தம். உடல் ரீதியான இபாதத்துகள். இன்னும் சில இபாதத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்துல் மாலியா, பொருள் ரீதியான இபாதத்துகள், உதாரணமா ஜக்காத்தை போன்று, சதக்காவை போன்று, தான தர்மங்களை போன்று, நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்வதை போன்று, இப்படி சில இபாதத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்துல் மாலியா என்று பொருள் ரீதியான இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றான். ஏன் இபாதத்துகளை இந்த 2 வகையாக மட்டும்தான் பிரிக்க முடியுமா? இபாதத்துல் பதனியா, இபாதத்துல் மாலியா, உடல் ரீதியான இபாதத்துகள், பொருள் ரீதியான இபாதத்துகள் என்று இந்த 2 வகை இபாதத்தாக மட்டும்தான் பிரிக்க வேண்டுமா என்றால், இந்த 2 வகையாகத்தான் அல்லாஹ் பிரித்து சொல்கின்றான் தன்னுடைய திருமறையிலே. குர்ஆனிலே பல வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். நல்ல மூமின்கள் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உடலாலும் தங்களுடைய பொருளாலும், தங்களுடைய உடலாலும் தங்களுடைய செல்வத்தாலும்
அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் முயற்சி செய்வார்கள், பாடுபடுவார்கள், இபாதத் செய்வார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். எப்படிப்பட்ட இபாதத்? உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும். சில இபாதத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ரீதியான இபாதத்துகளை ஆக்கியிருக்கின்றான், சில இபாதத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருள் ரீதியான இபாதத்துகளை ஆக்கியிருக்கின்றான். ஆனால் இந்த 5 கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை, அது இபாதத்தை பதனியாவோடும் சேரும், இபாதத்துல் மாலியாவுடனும் சேரும். உடல் ரீதியான இபாதத்திலும் அது கட்டுப்படும், பொருள் ரீதியான இபாதத்திலும் அது கட்டுப்படும். அங்கே உடலுக்கும் முக்கியத்துவம் இருக்கின்றது, பொருளுக்கும் முக்கியத்துவம் இருக்கின்றது. உடலும் பொருளும் சேர்ந்தால்தான் அந்த இபாதத் நிறைவேறும். அந்த இரண்டில் ஒன்று அவரால் முடியவில்லை என்றால் கூட அந்த இபாதத் அவருக்கு கடமையே கிடையாது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் தன்னுடைய திருமறையிலே, ஒலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபத்துல்லாவை தரிசிப்பதற்கு, ஹஜ் செய்வதற்கு யாருக்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருக்கின்றானோ, உடல் ரீதியான தாக்கத்து, பொருள் ரீதியான தாக்கத்து, உடல் ரீதியான சக்தி, பொருள் ரீதியான சக்தி, இரண்டு சக்திகளையும் அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிப்பது, ஹஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். தன்னுடைய திருமறையிலே ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஏனென்றால் இந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே இது உடல் ரீதியான இபாதத்தும் கூட, பொருள் ரீதியான இபாதத்தும் கூட. தொழுகை நோன்பை போன்று வெறும் உடல் மட்டும் சம்பந்தப்பட்ட இபாதத் அல்ல, அல்லது ஜக்காத்தை போன்று பொருள் மட்டும் சம்பந்தப்பட்ட இபாதத் அல்ல. மாறாக இந்த ஹஜ் என்ற இபாதத்தை பொறுத்தவரையிலே உடலுக்கும் அங்கே சம்பந்தம் இருக்கிறது, பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதனால்தான் ஒருவர் நோயாளியா இருக்கின்றார், ஆனால் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணம் இருக்கிறது என்றால் அவர் தான் நோயாளியாச்சே, படுத்த படுக்கையா இருக்கிறாரே, அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை என்று சொல்ல முடியாது, ஜக்காத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஒருத்தர் நிறைய செல்வம் இருக்கின்றது, நிறைய செல்வந்தராக இருக்கின்றார், ஆனால் அவர் பருவ வயதை அடையவில்லை, 10 வயசு பையனா இருக்கான், 12 வயசு பையனா இருக்கான், இவனுக்கு தொழுகை கடமை இல்லை. எவ்வளவு பெரிய இந்த பையன் பேர்ல எக்கச்சக்கமான சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, இந்த பையன் பேர்ல மில்லியன் கணக்கில் சொத்து இருக்குது, அதனால ஜக்காத்து விட கடமையாகவே தவிர தொழுகை கடமை இல்லை. ஏன்? உடல் ரீதியாக இன்னும் இவன் பருவம் அடையவில்லை. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய சட்டம், சில இபாதத்துகளை உடலோடு மட்டும் சம்பந்தப்பட்ட இபாதத்துகளாக, சில இபாதத்துகளை பொருளோடு மட்டும் சம்பந்தப்பட்ட இபாதத்தில் வைத்தார். ஆனால் ஹஜ் என்ற இந்த இபாதத்தை உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் இரண்டும் சேர்த்த இபாதத்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அதனால்தான் இந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே ஒருவருக்கு நல்ல செல்வம் இருக்கின்றது, கோடிக்கணக்கிலே மில்லியன் கணக்கிலே சொத்து இருக்கின்றது, ஆனால் அவர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு, பிரயாணம் செய்ய அளவுக்கு அவருக்கு உடல் தாக்கத்தில் என்றால், உடலே அவருக்கு சக்தி இல்லை என்றால் அவருக்கு ஹஜ் கடமையாக்கவில்லை அல்லாஹ். அல்லது நல்ல திரகாத்திரமாக இருக்கின்றார், வாலிப பருவத்தோடு இருக்கிறார், போய் வரக்கூடிய அளவுக்கு செலவுக்கு அளவுக்கு பணம் இல்லை, அவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. இந்த இரண்டு சக்தியும் ஒரு சேர பெற்றவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஏன்? ஹஜ் என்பது ஒரு உன்னதமான இபாதத், அது உடலோடும் பொருளோடும் சேர்ந்த இபாதத். அப்படி உடலோடும் பொருளோடும் சேர்ந்த இபாதத்தை அவர் முடிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், லைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூர் ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒருவர் ஹஜ் முடித்து விட்டாலே, அவர் ஹஜ் முடித்து விட்டாலே, அந்த ஹஜ்ஜை முறையாக முடித்து விட்டாலே அவருக்கு ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கூலியாக கொடுத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொர்க்கத்தை கூலியாக அவருக்கு கொடுத்து விட்டான். இன்னொரு சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் யர்ஜி ரஜாக யௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்த விதமான பாவம் செய்யவில்லையோ, எந்த விதமான தவறான காரியம் ஈடுபடவில்லையோ, அவர் திரும்பி வரும் பொழுது அன்று அவருடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு திரும்புகின்றார். அன்று பிறந்த பச்சில பாலகனை போன்று திரும்பி வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? இது ஒரு இபாதத். எப்படிப்பட்ட இபாதத்? உடல் ரீதியான பொருள் ரீதியான ரெண்டும் சேர்ந்த இபாதத் என்பதனால். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு காலம் இருந்தது நம்முடைய சமுதாயத்திலே, ஹஜ் என்பதே செல்வந்தர்கள் ஹஜ்ஜை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள், அப்படி ஒரு கடமை இருப்பதாக நினைக்க மாட்டார்கள். செல்வம் இருக்கும், வசதி இருக்கும், நன்கு தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், எல்லாம் இருக்கும், ஆனா ஹஜ்ஜை பத்தி யோசிக்கவே மாட்டார்கள். ஒரு காலம் இருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது முஸ்லிம் சமுதாயத்தினரிடத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஹஜ்ஜை பற்றி. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் வயோதிகர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், அது இறுதி கடமை என்பதனால் இறுதி காலத்து கடமை என்று நினைத்துக் கொள்வார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கடமையை சொல்லும் பொழுது ஹஜ்ஜை கடைசியா சொன்னாங்க, அவ்வளவுதான். உடனே ரசூலுல்லாஹி ஹஜ்ஜை கடைசியா சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால இது கடைசி காலத்து கடமை. 60 வயசு 70 வயசுக்கு மேலதான் ஹஜ்ஜுக்கு போகணும் என்றெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்று அந்த நிலை மாறி வாலிப வயதிலே, சிறு வயதிலே மனைவியோடு குழந்தைகளோடு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆர்வம் வந்திருக்கின்றது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியதிலும் ஹஜ்ஜி செய்வதனுடைய ஆர்வத்திலும் நம்முடைய நன்மைகளையே பாழாக்கக்கூடிய அளவுக்கு நிறைய குளறுபடிகள் நடக்கின்றன. நம்முடைய அமல்களிலே ஹஜ்ஜுக்கு என்ன போயிட்டு வந்துருவாரு, ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை கிஞ்சிற்றும் ஒரு சிறிய அளவுக்கு கூட நன்மை இவருக்கு கிடைக்காத அளவுக்கு ஷைத்தான் எல்லா விதமான குளறுபடிகளையும் இவருக்கு ஏற்படுத்தி விடுகின்றான். எப்படி? ஹஜ்ஜினுடைய ஆரம்பமே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தல்பியா. தல்பியாவிலே பார்ப்போம்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதித்து ரப்பல் ஆலமீனே உன்னுடைய சன்னிதானத்தில் நான் வந்து விட்டேன், உன்னுடைய அழைப்பை ஏற்று உன்னுடைய அடியான் இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ் என்பதுதான் அந்த தல்பியாவினுடைய பொருள். இந்த தல்பியாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த தல்பியாவிலே அதனுடைய தத்துவத்தை சற்று உணர்வோம் எனால், ஒரு வார்த்தையை 2 முறை அல்லாஹ் கொண்டு வருகிறான். எந்த வார்த்தை? லா ஷரீக லக் என்ற வார்த்தை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லா ஷரீக லக் முதல்ல ஒரு முறை, இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் மறுபடியும் லாஸ்ட்ல லா ஷரீக லக். இந்த லா ஷரீக லக் என்ற இந்த வார்த்தையை 2 முறை தல்பியாவிலே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னவென்றால் சகோதரர்களே, இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பதே கிடையாது, யாரும் அவனுக்கு எந்த விதத்திலும் இணையாகிவிட முடியாது என்ற இந்த லா ஷரீக லக் என்ற அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை மறுக்கக்கூடிய இந்த வார்த்தையை 2 முறை அல்லாஹ் மொழிய சொல்கிறான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் அழகான விளக்கம் சொல்கிறார். ஏனென்றால் ஷிர்க் என்பது 2 வகை. ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நினைப்பது, அது ஒரு வகையான ஷிர்க். இன்னொரு ஷிர்க் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஷிர்குன் ஹஃபி, லேசான ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலே லேசான இணை வைப்பு. இது என்ன லேசான இணை வைப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு அமல் செய்கின்றான், ஒரு இபாதத் செய்கின்றார், தர்மம் செய்கிறாரு, அல்ல தொழுகிறாரு, அல்ல சதகா பண்றாரு, நோன்பு வைக்கிறார், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றார். அந்த நல்ல காரியம் செய்துவிட்டு அதனுடைய நன்மையை அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் நான் தான் மறுமையிலே கூலி வழங்குவேன். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே வழங்கக்கூடிய கூலியை மட்டுமே எதிர்பார்த்து ஒரு அடியான் இபாதத் செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக ஒரு அடியான் இபாதத் செய்துவிட்டு அந்த இபாதத்துடைய பலனை உலகத்திலே எதிர்பார்ப்பானேயானால், அந்த இபாதத்துடைய நன்மையை உலகத்தில் எதிர்பார்ப்பானேயானால், எப்படி? ஒருவர் வாரி வழங்கும் தர்மம் செய்கின்றார், தர்மம் செய்துவிட்டு தன்னை எல்லோரும் பெரிய தர்மசாலின் புகழணும்னு நினைக்கிறாரு, தான் செய்யக்கூடிய தர்மம் எல்லாத்துக்கும் தெரியணும்னு நினைக்கிறாரு, அதன் மூலமா தனக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் நினைக்கிறாரு. அல்லாஹ் ஒரு ஆபீத் இரவிலே நின்று வணங்குகிறார், தஹஜ்ஜுத் தொழுகின்றார், தொழுது விட்டு தன்னுடைய வணக்கத்தை பற்றி மக்கள் எல்லாம் மெச்ச வேண்டும், எல்லாத்துக்கும் தெரிய வேண்டும் நினைக்கின்றார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் ஷிர்குன் ஹஃபி. இது ஒரு இலகுவா, இது ஒரு சின்ன ஷிர்க். இது பெரிய ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணையாக போய் மற்ற மனிதர்களையோ மற்ற கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வணங்குவது பெரிய ஷிர்க். அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மறுமையில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை உலகத்திலே ஒருவன் எதிர்பார்ப்பானேயானால் இதற்கு பேர் சின்ன ஷிர்க். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஏன்? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை உலகத்திலே தன்னை போன்ற மனிதரிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்விடத்திலே ஆசை வைக்க வேண்டிய கூலியை உலகத்திலே ஆசை வைக்கின்றான். ஆகவே அவன் அல்லாஹ்வுக்கு இணையாக உலகத்தை ஆக்கிவிட்டான், உலகத்தின் பெயரும் புகழையும் ஆக்கிவிட்டான். அதனால் இதற்கு பேர் தான் அரபியிலே இஹ்லாஸ், பரிசுத்தமான எண்ணத்தோடு எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் இஹ்லாஸாக செய்யப்படும் மட்டும்தான் அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்திலே மரியாதை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இதுக்கு ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸை வலியுறுத்துகிறார்கள். எந்த ஒரு இபாதத் செய்தாலும் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படும் பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாளிலே கோடான கோடிக்கணக்கான மக்களை நிற்க வைத்து விசாரணையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே
ஒரு 3 விதமான கூட்டத்தை அல்லாஹ் தனியா வர சொல்லுவான். ஃபம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், சூரத் யாசீன் அல்லாஹ் சொல்றான், பாவிகளே இன்றைய தினத்தில் நீங்கள் தனியாக ஒதுங்கி நில்லுங்கள். அதில் அந்த 3 விதமான மக்களை அல்லாஹ் தனியாக நிற்க வைத்து அந்த 3 பேரையும் நரகத்துக்கு அனுப்பிய பிறகுதான் மற்றவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, 3 பேரையும் நல்லா நரகத்துக்கு அனுப்பி அந்த 3 குழுவையும் அனுப்பி விட்டு தான் மற்றவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரணையை எதிர்பார்ப்பான், விசாரணையை ஆரம்பிப்பான். அப்படி என்ன பாவம் செய்தவர்கள் அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்கள் பாவிகள் அல்ல, அல்லாஹ் உலகத்திலே நிறைய இபாதத்துகளை செய்த ஆபிதுகள், பெரிய பெரிய இபாதத்துகளை செய்தவர்கள். ஆனால் அவர்களை வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்றைய தினம் தனியாக வந்து விடுங்கள் என்று தனியாக ஒதுக்கி அவர்களை நரகத்திற்கு அனுப்பிய பிறகுதான் அல்லாஹ் மற்றவர்களுக்கு விசாரணை ஆரம்பிப்பார். அதிலே முதலாவது யார்? உலகத்திலே வாரி வழங்கிய மிகப்பெரிய தர்மசாலி. அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை, தனக்கு கொடுத்த அருட்கொடையை உலகத்திலே வாரி வாரி வழங்கியவர். அந்த செல்வ சீமான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை கூப்பிட்டு கேட்பான், அல்லாஹ் உனக்கு வாரி வழங்கினேன், உலகத்திலே செல்வத்தை நிறைய கொடுத்திருந்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த வாஸ்தவம் தான், ஆனால் நீ எனக்கு கொடுத்த செல்வத்தை பூரா நான் ஏழை மக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தேன், தர்மங்கள் செய்தேன், பெரிய பெரிய இப்ப நல்ல காரியங்கள் அற காரியங்கள் ஈடுபடுத்தேன். ரப்பல் ஆலமீன் சொல்வான், நீ எல்லாம் செஞ்சதெல்லாம் வாஸ்தவம் தான், தர்மம் செஞ்சது வாஸ்தவம் தான், வாரி வழங்கியது வாஸ்தவம் தான், ஏழைகளுக்கு உதவி செய்தது வாஸ்தவம் தான், நிறைய அறக்காரியங்கள் நல்லக்காரியம் ஈடுபட்டு வாஸ்தவம் தான். ஆனால் இதெல்லாம் செஞ்சது எதுக்காக வேண்டி? உலகத்திலே உனக்கு வாரி வழங்கும் வள்ளல் என்று பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்தாய், அது உலகத்திலே கிடைச்சிருச்சு, போ நரகத்திற்கு. சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இரண்டாவது நபரா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இரண்டாவது நபரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பது ஒரு சிறந்த ஆலிமை. அவரை அழைத்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு பெரிய இல்மை கொடுத்திருந்தேன், அறிவை கொடுத்திருந்தேன், நாவன்மை கொடுத்திருந்தேன், பேச்சு திறமை கொடுத்திருந்தேன், இதெல்லாம் வைத்து நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தேன், மக்களுக்கு நல்ல வழிபடுத்தினேன், அவர் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினேன், மறுமை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ் சொல்வான், நீ செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் இதெல்லாம் எனக்காக செய்யல, உன்னை உலகத்திலே மக்கள் நல்ல ஆலிம் என்று போற்ற வேண்டும், நீ பேரும் புகழோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்தாய், உலகத்திலே கிடைச்சிருச்சு, போ நரகத்திற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிவிடுவான். மூன்றாவதா அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய இன்னுயிரை மாய்த்த ஷஹீதை அல்லாஹ் கூப்பிடுவான், உனக்கு நல்ல வீரத்தை கொடுத்திருந்தேன், தைரியத்தை கொடுத்திருந்தேன், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேன், எனக்காக என்ன செய்தாய்? ரப்பல் ஆலமீனே, அந்த வீரத்தையும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய பாதையிலே நான் செலவழித்து ஷஹீதானேன் யா அல்லாஹ். ரப்பல் ஆலமீன் சொல்வான், நீ செலவழித்ததெல்லாம் வாஸ்தவம் தான், உயிரை மாய்த்தது வாஸ்தவம் தான், ஆனால் எனக்காக மாய்க்கவில்லை, உன்னை பெரிய போராளி, பெரிய முஜாஹித், பெரிய வீரன், பெரிய ஷஹீத் என்று உன்னை போற்றப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய், உலகத்திலே கிடைத்து விட்டது, போ நரகத்திற்கு என்று அல்லாஹ் இந்த 3 பிரிவினரையும் நரகத்திற்கு அனுப்பிய பிறகுதான் மற்ற சாமானிய மக்களுக்கே கேள்வி விசாரணை ஆரம்பிப்பான். அல்லாஹ் அந்த நிலையை நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய இபாதத்தை பொறுத்தவரையிலே இஹ்லாஸுக்கு மிக மிக முக்கியம். அந்த இஹ்லாஸ் மீறப்படும் பொழுது, அல்லாஹ்வுக்காக என்ற அந்த பரிசுத்தமான எண்ணம் மீறப்படும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு ஷிர்க்காக மாறிவிடுகின்றது. அந்த ஷிர்க்கு ஹஜ்ஜிலே ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய தல்பியாவிலே லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் கிடையாது, உனக்கு எந்த இணையும் கிடையாது என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் மொழியச் சொல்வது எதனால்? உங்களுக்குள் இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே இஹ்லாஸ் பாழ்படுவதற்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த எண்ணத்தில் அந்த லா ஷரீக லக் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொன்னானோ, எந்த இஹ்லாஸ் பாழ்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை சொல்லி தந்தார்களோ, அந்த இஹ்லாஸ் இன்று சகோதரர்களே ஹஜ்ஜின் மூலமாக, குறிப்பாக ஹஜ்ஜுடைய அமல்களிலே நாம் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாளுக்கு நாள் கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இஹ்லாஸோடு செய்கிறார்கள் ஹஜ்ஜை என்று பார்க்கும் பொழுது அங்குதான் நமக்கு உள்ளத்தில் ஒரு வலி ஏற்படுகின்றது. அது எப்படிங்க ஹஸ்ரத்? யாருடைய இஹ்லாஸை யார் கண்டுபிடிக்க முடியும்? இஹ்லாஸ் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அதை எப்படி யார் எடை போட்டு பார்க்க முடியும்? அது ஒவ்வொரு ஹாஜிக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ளதல்லவா? இஹ்லாஸ் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ளது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவுத் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நஹனு நஹக்கும் பில் ஸவாஹிர் வல்லாஹு முத்தவல்லி ஸராயிர், எதையும் நாம் வெளிப்படையை வைத்தான் நாம் தீர்மானிப்போம், அந்தரங்கத்திற்கு அல்லாஹ் பொறுப்பாளி.
அந்தரங்கமான விஷயங்களுக்கு, உள்ரங்கமான விஷயங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி. வெளிரங்கத்தில் நினைக்க அதை பற்றி நாம் தீர்மானிப்போம் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில் வெளிரங்கமாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய இஹ்லாஸ் பாழ்படும் விதத்திலே எல்லா விதமான காரியங்கள் ஈடுபடுகிறார்கள். எப்படி? இன்னைக்கு தொழுவ போகும்பொழுது, தொழுகை என்பது ஒரு ஃபர்து. அந்த தொழுகை 5 வேளை நிறைவேற்றினால் ஃபர்து தான், வாழ்க்கையில் ஒரு முறை நிறைவேற்றினால் ஃபர்து தான். தொழுகை போகும்பொழுது அக்கம்பத்து வீட்டெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து போட்டு நான் தொழுவ போறேன், நான் தொழுவ போறேன், நான் தொழுவ போறேன்னு சொல்லி மாலை மரியாதைகளோடு சால்வை போத்தி யாரும் பள்ளிவாசலுக்கு போறதில்லை. அல்லது நோன்பு வைக்கும் போது இந்த ரமதான் மாசம் வரப்போது நான் நோன்பு வைக்க போறேன், நான் நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. ஆனால் இந்த ஹஜ் என்ற புனித கடமை மட்டும் பயணம் சொல்கிறோம் என்ற பெயரிலே அங்கே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய இஹ்லாஸ் பாழ்படுத்தப்படுகின்றது. பயணம் சொல்வது ஒரு கடமையாக்கப்பட்டு அதை ஒரு ஃபார்மாலிட்டி ஆக்கி கண்டிப்பா பயணம் சொல்லியாக வேண்டும் என்று இல்லாத ஒரு சடங்கு அங்கே ஏற்படுத்தி கார் எடுத்துக்கிட்டு பஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா போய் பயணம் சொல்லி ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன். என்ன அவசியம்? யார் சொல்லி கொடுத்த முறை இது? அப்படி பயணம் சொல்வது மட்டுமல்ல, உடனே பயணம் சொல்லி எல்லாத்துக்கும் விருந்து போட்டு ஊரார்களையும் அழைச்சு அதுக்கு சால்வை போட்டு. ஏனென்றால் நாம் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கே ஹாஜிகளை பார்க்கிறோம், ஹசரத் நான் ஒரு 200 முஸல்லா வாங்கணும். ஏங்க, எனக்கு ஒரு 300 பேரா சால்வை போட்டிருப்பாங்க, அவங்க அத்தனை பேருக்கு நான் ஒரு முஸல்லா கொண்டு கொடுக்கணுமா இல்லையா? இது பெரிய பெருமையா? ஏனென்றால் இந்த இஹ்லாஸ் எங்கே வெளிப்படுகிறது என்றால், சில சமயங்களிலே ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பணம் கட்டி அவங்க கடைசி நேரத்தில் பாஸ்போர்ட் வராமலையோ விசா வராமலையோ இல்லை வேற ஏதோ காரணங்களாலேயோ ஹஜ்ஜு பயணம் தடைபட்டு போய்விட்டால் நாம் பல ஹாஜிகளை பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே எனக்கு ஹஜ்ஜு கிடைக்கலையே, நான் என்ன பாவம் பண்ணேன், அல்லாஹ் என்னை ஏன் கபூல் செய்யவில்லை என்ற கவலை யாருக்கு வருவதில்லை. ஹஸ்ரத் நான் ஊரெல்லாம் பயணம் சொல்லிட்டேனே, இப்ப ஊரா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஊரெல்லாம் அழைச்சி விருந்து போட்டனே, இப்ப நான் மூஞ்சில எப்படி முடிக்கிறது? இப்ப தெரிஞ்சு போச்சா இஹ்லாஸ்? இப்பொழுது வெளிப்பட்டு விட்டதா இஹ்லாஸ்? எதற்கு ஹஜ் செய்கிறார்கள் என்று முதல் கவலை அதான். நான் ஊரெல்லாம் பயணம் சொல்லிட்டேன், நான் ஊரெல்லாம் அழைச்சி விருந்து போட்டேன். எந்த அளவுக்கு என்றால், கடந்த ஆண்டுகளில் எனக்கு சில ஏற்பட்ட சில ஹாஜிகளை பார்த்த அனுபவம், ஊர்ல இருந்து பயணம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு ஏதோ ஏர்போர்ட்ல ஏதோ பிரச்சனை, பாஸ்போர்ட் பிரச்சனை, பாஸ்போர்ட் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, விசா ஏதோ பிரச்சனை, ஹஜ்ஜுக்கு போக முடியாம போயிடுச்சு. ஹஜ்ஜு காலம் முடிகிறவர்கள் மெட்ராஸ்லயே லாட்ஜில பதுங்கி இருந்து ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகு மொட்டை அடிச்சு ஊருக்கு இறங்கினாங்க. இப்படி நடக்கிறது சில சமயங்களிலே. அப்ப இப்பொழுது தெரிஞ்சு விட இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. அதனால்தான் சகோதரர்களே, ஹஜ் என்பது ஒரு உன்னதமான இபாதத். அந்த இபாதத்தை இந்த பயணம் சொல்றது, வழி அனுப்ப வர்றது, இன்னும் ஹாஜிகளுக்கு என்ன தெரியுமா, வெளியூர்ல உள்ள ஹாஜிகள் நான் மெட்ராஸ்ல ஹஜ்ஜுக்கு போறேன், யார் யாரெல்லாம் வழி அனுப்ப போறீங்க இப்பயே பேர் கொடுங்க, டிக்கெட் புக் பண்ணணும். ஒரு ஹாஜியை அனுப்புவதற்கு 50 பேர் 60 பேர் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், அப் அண்ட் டவுன் டிக்கெட் ஹாஜியை எடுத்து கொடுப்பாரு. இங்கே வழி அனுப்புறதுக்கும் திரும்ப வந்து வரவேற்கிறதுக்கும். யார் சொல்லிக் கொடுத்த முறை அது? அது மட்டுமல்ல, இவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றாருன்னு சொன்னா விருந்து போறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாரு. ஆகவே அருமை சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய இஹ்லாஸை பாழ்படுத்தக்கூடிய காரியங்கள். ஏன்? ஹஜ் என்பது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு ஜிஹாத். இது ஹஜ் என்பது ஒரு ஜிஹாத். எந்த அளவுக்கு என்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறார், யா ரசூலல்லாஹ் நஹனு ஜுஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் ஜிஹாத் செய்யலாமா? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகுன்னல் ஜிஹாத் லா கிதால ஃபீஹி, உங்களுக்கு சண்டை இல்லாத ஒரு ஜிஹாத் இருக்கின்றது. சண்டை போடாத ஜிஹாத். அங்கே போர்க்களத்துக்கு இடமில்லை, அங்கே வாளுக்கு இடமில்லை, கத்திக்கு இடமில்லை, உயிரை மாய்ப்பதற்கு இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜிஹாத் இருக்கிறது. அதுதான் ஹஜ் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே வல்லதீன யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பிஅம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம், உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உடலாலும் தங்களுடைய பொருளாலும் ஜிஹாத் செய்வார்கள். அந்த ஜிஹாதான ஹஜ். ஏனென்றால் இது உடலோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, பொருளும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிரமப்பட்டு உடலோடும் பொருளோடும் அங்க போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணம் சேர்த்து ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய இபாதத்தை ஷைத்தான் வந்து ரொம்ப ஈஸியா கெடுத்துறான். எப்படி? பயணம் சொல்வது என்ற ஒரு ஃபார்மாலிட்டினால. ஏன் இந்த கலாச்சாரம் யார் இடத்துல ஏற்பட்டது? ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு பயணம் சொல்லாம போயிட்டாரு வச்சுங்க, இங்க இருக்கிறோம், அட பாவி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறான், ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லலையா, இது ஒரு பெரிய குற்றமாக, பெரிய பாவமாக, பெரிய தவறாக ஆக்கி, இது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டியாக ஆக்கி, இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவாக ஆக்கி
ஆகவே அருமை சகோதரர்களே, நம்முடைய அமல்களுடைய இபாதத் என்ற நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பாழ்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கே இஹ்லாஸ் அவசியம். இஹ்லாஸ் அங்கே இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் மட்டும் தெரிய வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத் இந்த விஷயங்கள்லாம் இஹ்லாஸ் பாழ்பட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஹஜ்ஜில மட்டும் இஹ்லாஸ் பாழ்பட்டு போறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கின்றது. எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐவேளை தொழக்கூடியவர்களை முன்னாடி முசல்லி என்று போடுவதில்லை. சமுதாயத்திலே மரியாதைக்குரிய முசல்லி, அல்லாஹ் பிச்சை என்று யார் பேர் போடுறதில்லை. நோன்பு வைக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய சாயிம், அல்லாஹ் பிச்சை என்று போடுறதில்லை. ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா மட்டும் மரியாதைக்குரிய ஹாஜி, அல்லாஹ் பிச்சை. அப்ப அந்த ஹாஜி என்ற பெயர் வர வேண்டும். இன்னொருத்தர் சில பேர் வலுக்கட்டாயம் சொல்லுவாங்க, என் பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போடுங்க. ஏனென்றால் இங்கே நம்முடைய சமுதாயத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் சமுதாயத்தில் ஒரு தனி மரியாதை கிடைக்குது. என்ன மரியாதை? ஒரு சபையில் ஹாஜியாரை முன்னாடி உட்கார வைக்கிறது. ஒரு கல்யாணம் ஹாஜியார் கையெழுத்து போடுங்க, ஹாஜியார் கையெழுத்து போடுங்க. ஒரு பள்ளிவாசல் கமிட்டி மீட்டிங்னா ஹாஜியார் முன்னாடி வந்து உட்காருங்க. அப்ப இந்த கிடைக்கக்கூடிய அற்பமான இந்த மரியாதைக்காக அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை இழந்து விடுவோமேனால் அப்ப ஹஜ்ஜி செஞ்சு என்ன பிரயோஜனம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் தான் கூலி. நன்மை நிறைந்த ஹஜ் என்பது என்ன? இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக வெளிப்படையா சொல்வதா இருந்தால் நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது யாருக்கும் தெரியாமல் சொல்வதுதான் சிறந்த முறை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில ஹாஜிகளா இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போவாங்க, திடீர்னு பைக் எடுத்துட்டு பையனை கூட்டிட்டு எனக்கு ஏர்போர்ட்ல விட்டுருப்பா அப்படின்னு ஏர்போர்ட்ல விட்டு பையன் பைக் எடுத்து வந்துருவாரு. அவர் ஃபிளைட்டில் ஹஜ்ஜுக்கு போயிடுவாரு. இன்னைக்கு எந்த ஹாஜிகள் இந்த மாதிரி இருப்பாங்க? நம்மளும் ஆச்சரியமா இருக்கும், அப்படி ஹாஜிகள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜின்றாலே குறைஞ்சது முன்னாடி 3 வேன் வரணும், பின்னாடி 3 வேன் வரணும். என்ன வழி அனுப்புறதுக்கு, வரவேற்கிறதுக்கு 4 வேன் வரணும். ஆகவே அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஃபார்மாலிட்டிகளை ஏற்படுத்தி, இப்படிப்பட்ட சடங்குகளை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய ஹஜ் என்ற அந்த புனிதமான இபாதத்தை நாம் பாழ்படுத்தி விடக் கூடாது. அதே நேரத்தில் ஹாஜிகளிடத்தில் சென்று நாம் அவரை சந்தித்து நமக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்பது தவறல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதல் ஹஜ் கடமையாக்கவுடன் முதல் ஹஜ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் செல்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து லா தன்சினி ஃபி துஆயிக ஸாலிஹா யா அபூபக்கர், அபூபக்கரே உன்னுடைய நல்ல துஆக்களிலே என்னை மறந்து விடாதே. கோரிக்கை வைத்தது யாருங்க? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஹஜ் கடமையான முதல் வருடம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில் தான் அனுப்பி வச்சாங்க. அடுத்த ஆண்டு தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜுக்கு போனாங்க. இப்ப முதல் ஆண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில் போகும்போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சென்று லா தன்சினி ஃபி துஆயிக ஸாலிஹா, உன்னுடைய நல்ல துஆக்களிலே என்னுடைய சகோதரனே என்னையும் மறந்து விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கோரிக்கை வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆங்கிற சாதாரண துஆங்களா? அவங்க கேட்டு அல்லாஹ் மறுப்பானா? அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய தன்னுடைய ஒரு சஹாபியை பார்த்து எனக்காக நீங்க துஆ செய்யுங்கள் கேட்டார்கள் என்றால் நாம் ஹாஜிகளுடைய துஆ எவ்வளவு பவர்ஃபுல் துஆ என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய தெரிந்தால் அவர்களை சென்று எனக்காக துஆ செய்யுங்க என்று கேட்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அவர் நினைவு வைத்து துஆ செய்வதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஆனால் இந்த ஒரு சுன்னத்தான காரியத்தை மற்ற பிதஅத்துகளை, மற்ற அனாச்சாரங்களை, மற்ற சடங்கு சம்பிரதாயங்களை திணித்து நம்முடைய இஹ்லாஸ் பாழ்பட்டு விடமாக ஆக்கிவிடக் கூடாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்த செய்திகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஹஜ் இஹ்லாஸாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது இஹ்லாஸாக இல்லாத அடிப்படையிலே, இஹ்லாஸாக இல்லாத பட்சத்திலே அது அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எல்லா இபாதத்துகளுமே பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான விதி. அதனால்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை தொகுத்த மிகச் சிறந்த ஹதீஸ் கிரந்தமான புகாரி, சஹீஹ் புகாரியிலே முதல் ஹதீஸே அதற்கு இமாம் புகாரி இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே விளக்கம் சொல்கிறார்கள். நான் பெருமானாருடைய எந்த பொன்மொழியை முதல் ஹதீஸா வைக்கலாம் என்று யோசித்தேன். அப்பொழுது என்னுடைய சிந்தனையில் பட்டது இந்த ஹதீஸ் தான் பின்னால் வரக்கூடிய உம்மத்தினருக்கு மிக மிக பொருத்தமான ஹதீஸா இருக்கும் என்று நினைத்து நான் இந்த ஹதீஸை என்னுடைய கிரந்தத்திலே முதல் ஹதீஸா வைத்தேன் என்று சொல்றார்கள். என்ன ஹதீஸ்? இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமல் இம்ரஇம் மானவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யதஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை.
என்ற இந்த ஹதீஸை நான் முதல் ஹதீஸா வைத்த காரணம் என்னவென்றால், எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படை இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான எண்ணம், அல்லாஹ்வுக்காக என்று செய்யக்கூடிய அந்த இபாதத்தான எண்ணம். அந்த எண்ணம் முக்கியம் என்பதனால் தான் இந்த ஹதீஸை முதல்ல வச்சேன். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நியத்தை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும். எல்லா காரியங்களுக்கும். எந்த அளவுக்கு என்றால், இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு 2-3 பேர் வீடு கட்டுகின்றார்கள். ஒரு 3 பேர் வீடு கட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 3 பேர் வீடு கட்டும் பொழுது ஒருவர் வீட்டுக்கு ஜன்னல் வைக்கின்றார். எந்த எண்ணத்திலே, என் வீட்டுக்கு காற்று வர வேண்டும், நல்ல அழகான குழுகுழு காத்து வரணும், வீடு காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஜன்னல் வைக்கின்றார். இன்னொரு ஜன்னல் வைக்கிறார். எப்படி, பக்கத்திலே பாடக்கூடிய பாட்டுகளோ டான்ஸுகளோ அங்க கூத்துக்களோ அல்ல இசைக்கருவிகளோ நானும் கேட்க வேண்டும், அப்ப ஜன்னலை திறந்து வச்சாதான் கேட்கின்ற எண்ணத்திலே அவர் ஜன்னல் வைத்து கட்டுகின்றார். இன்னொருவர் வீடு கட்டுகின்றார். எப்படி, பள்ளிவாசலில் சொல்லக்கூடிய பாங்கு சத்தம் வீட்டுக்கு கேட்க வேண்டும், அவை இந்த திசையில ஜன்னல் வச்சாதான் எனக்கு நல்ல பாங்கு சத்தம் கேட்கும் என்ற எண்ணத்தில் அந்த திசையில பாங்கு வைக்கிறார், ஜன்னல் வைக்கிறார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, முதலில் வீடு கட்டியவர் ஜன்னல் வைக்கின்றார், அவருக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, அவருடைய தேவைக்காக வைத்தார். இரண்டாவது அதே ஜன்னல் தான் வைக்கிறார், ஆனால் கெட்ட எண்ணத்திலே வைக்கின்றார், அவருக்கு அது பாவமாக எழுதப்படும். மூன்றாவது அதே ஜன்னல் தான் வச்சு வீடு கட்டுகின்றார், அவர் நல்ல எண்ணத்தில் வைக்கின்றார், அவருக்கு அந்த ஜன்னல் வைப்பதே இபாதத்தாக மாறிவிடும். 3 பேர் செய்வது ஒரே காரியம்தான், ஆனால் எண்ணங்களை பொறுத்து இபாதத்தா பாவமா துன்பமா என்பது தீர்மானிக்கப்படும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமால் பின்னியாத், எல்லா அமல்களுமே நியத்துகளை பொறுத்தான் தீர்மானிக்கப்படுகின்றன. அதிலே முக்கியமாக ஹஜ் என்பது. ஆக இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே நம்முடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இது பயணம் போய் சொல்லணும், அல்ல விருந்து போடணும், அல்ல ஊராரெல்லாம் வந்து வழி அனுப்பணும், அது ஒரு பெரிய கிராண்ட் ஆக்கணும், இத்தனை பேர் நமக்கு மாலை போட்டாங்கன்னு சொல்லணும், இத்தனை பேர் எனக்கு சால்வ போட்டான்னு பெருமையா சொல்லணும். இப்படி வர்றதுனால, இப்படி ஹஜ்ஜுக்கு வர்றதுனால அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எந்த இபாதத்தை எதுக்கு செய்யறோம்னு தெரியறதில்ல, ஒரு சடங்குக்காண்டி செய்யறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது ஒரு சுன்னத். முத்தமிட முடியாவிட்டால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் போயிட்டே இருங்க, அதை முத்தமிடணும் அவசியம் கிடையாது, அது சுன்னத் தான், வாய்ப்பு கிடையாது செய்யுங்க. ஆனா இங்க ஆஜிகள் சண்டை போட்டு மண்டையை உடைச்சி முட்டி மூதி அங்க முத்தம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. எதுக்கு சொன்னா, ஊருக்கு போனா கண்டிப்பா கேட்பாங்க, ஹஸ்ரத் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தம் கொடுத்தியான்னு கேட்பாங்க. இல்லன்னு சொன்னா அட பாவியும் ஹஜ்ஜே கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காண்டியான முத்தம் கொடுத்தா போய் ஆகணும். இஹ்லாஸ் எங்க போச்சு, மன தூய்மை எங்க போச்சு? ஆகவே எல்லா அமல்களிலுமே இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். அதுல ஹஜ் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த பருவத்திலே, ஹாஜிகள் புறப்பட வேண்டிய இந்த காலகட்டத்தில், புறப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாமும் நம்முடைய ஹாஜிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அவரை துஆ செய்ய சொல்ல வேண்டும், இஹ்லாஸா ஹஜ் செஞ்சுட்டு வாங்க, ஊரார்களாம் சொல்லாதீங்க என்ற செய்திகளை சொல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்களும் இதை நினைவில் நிறுத்தி நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட இபாதத் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருடைய இபாதத்துகளையும் ஷைத்தானுடைய ஈடுபாட்டை விட்டு பாதுகாப்பானாக, ஷைத்தானுடைய பங்களிப்பை விட்டு பாதுகாப்பானாக, நம்முடைய எல்லா அமல்களிலும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.